ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். எதுலனா ரொம்ப ஈஸியானது, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம். கடலை மாவு அல்வா இதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அரை கப் நெய் சேர்க்குறேன். இப்போ நான் இதில் தான் கடலை மாவு நெய் எல்லாமே இதில் தான் அளந்துருக்கேன். இப்போ இதிலே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா வந்து நெய் உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. அதே அரை கப்பில் வந்து நான் கடலை மாவு சேர்க்குறேன். நம்ம அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும், ஹையில் வச்சிடக்கூடாது, தீஞ்சு போயிடும். நல்லா வாசனை வரணும். நம்ம அந்த வாசனை வர முடிக்க நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போது இதே கப்பில் வந்து நான் அரை கப் பால் சேர்க்குறேன். எல்லாமே ஒரே கப்பில் தான் நான் அளந்துருக்கேன். நல்லா பால் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்க்குறேன். நான் கேசரி பவுடர் சேர்க்குறேன். கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்மளுக்கு நல்ல வாசம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போது அரை கப் சுகர் சேர்க்குறேன். நான் எல்லாமே ஒரே கப்பில் தான் அளந்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சுகர் சேர்த்து லைட்டாக இருக்கும், ஆனால் உடனே நம்மளுக்கு செட் ஆயிரும். இப்போது நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம். சரி, முந்திரி இல்லை என்கிட்ட, அதனால் நான் பாதாம் வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பாருங்கள் சூப்பரான கடலை மாவு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு பேனில் ஒட்டக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. கடலை மாவு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.